அருந்ததி அழைக்க போறோம். இந்த சகோதரர் வந்து பாடி துதித்து தேவனுடைய செய்தியை கொண்டு வர போகிறார். அவரை அன்புடன் அழைப்போமா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அருந்ததி. பிரைஸ் லார்ட் அம்மா. மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே பாடி துதித்து தேவ செய்தியை கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துவில் சங்கம் வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் முன்பதாக ஜெபம் செய்வோம். சிறிய பாடலோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். பிரவாகித்தது அன்பே கல்வாரியிலே, பிறந்தது நேசம் சிலுவையிலே. பிரவாகித்தது அன்பே கல்வாரியிலே, பிறந்தது நேசம் சிலுவையிலே. பலியானார் இயேசு தேவன், என் பாவங்கள் நீக்கி மீட்க. பலியானார் இயேசு தேவன், நம் பாவங்கள் நீக்கி மீட்க மீட்க மீட்க. பிரவாகித்தது அன்பே கல்வாரியிலே, பிறந்தது நேசம் சிலுவையிலே. அநாதிகளின் தேவன் இயேசு ராஜனே, அன்னையும் தந்தையும் இயேசு தேவனே. அநாதிகளின் தேவன் இயேசு ராஜனே, அன்னையும் தந்தையும் இயேசு தேவனே. அன்பே உருவான எந்த நேசரே, அன்பே உருவான எந்த நேசரே. அப்பா பிதாவே எந்த இயேசுவே, பிரவாகித்தது அன்பே கல்வாரியிலே, பிறந்தது நேசம் சிலுவையிலே. பலியானார் இயேசு தேவன், எம் பாவங்கள் நீக்கி மீட்க. பலியானார் இயேசு தேவன், எம் பாவங்கள் நீக்கி மீட்க மீட்க மீட்க. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இன்று நற்செய்தினை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் துதிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, சிலுவை நிழலிலே என்னை மறைத்து என் கையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாயிருப்பதாக. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசுவீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அவருடைய வாஞ்சைகளை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போம். அன்பானவர்களே, தேவன், நமது தேவன் எல்லாவற்றையும் திட்டமிட்டு அழகாக செய்கிற தேவன். அவர் God is a great planner. அவர் படைப்பை அவருடைய படைப்பை நாங்கள் பார்ப்போமானால், ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த இந்த பூமியை தேவன் திட்டமிட்டு ஒழுங்காக்கினதை பார்க்கிறோம். இருளில் இருந்து அவர் வெளிச்சத்தை உருவாக்கினார்.
அறியாத புறஜாதியரும் கேட்கிறபடியால் நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லலாம் என்று நினைக்கிறேன். மற்றும் பகலுக்கு சூரியன், இரவுக்கு சந்திரன், நட்சத்திரங்கள் என்றும், ஆகாய விரிவு, சமுத்திரம், மரம், செடி, கொடிகள், அது மட்டுமல்ல மீன்கள், பட்சிகள், பறவைகள், மிருக ஜீவன்கள், ஜீவராசிகள், அதிலே நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் என்று யாவற்றையும் சிருஷ்டித்தார். பிறகு பார்க்கிறோம், நாங்கள் 6ஆம் நாளிலே இறுதியாக ஆதியாகம் 1:27 தேவன் மனுஷரை ஆணும் பெண்ணுமாக தேவ சாயலாக படைத்தார். அது மட்டுமல்ல, அவர் தேவ சாயலாக படைத்தது மட்டுமல்ல, அவர் சொன்னார், நீங்க பெருகி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். அன்பு ஜனங்களே, எவ்வளவு பெரிய சலாக்கியம் என்பது சிந்தித்து பாருங்கள். அவர் கொலோசியரிலே நாங்கள் பார்க்கிறோம் 1:15 1ஆம் அதிகாரம் 15-16 அவரை பற்றி பார்ப்போமானால், அவர் அதர்சனமான தேவனுடைய சொற்சொரூபம், தற்சொரூபமும் சர்வர் சிருஷ்டிக்கும் முந்திய பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டு பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. நான் முன்பு கூறியது போன்று நான் சொல்லுகிறேன், God is a great planner. அவர் அப்போஸ்தலர் 17:26 நாங்கள் பார்ப்போமானால், நாம் குடியிருக்கும் எல்லைகளை எல்லாம் அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றும் பார்க்கிறோம். ஏனென்றால் 28 சொல்லுகிறது, நாம் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம், நாம் அவருடைய சந்ததியா இருக்கிறோம். எவ்வளவு பெரிய சலாக்கியம்! மனிதராக அவருடைய தேவ சாயலாக படைக்கப்பட்ட நாம் அவருடைய சந்ததியா இருக்கிறோம் என்பதை பார்க்கலாம். அன்பான ஜனங்களை கவனியுங்கள். இப்படிப்பட்ட வல்லமையுடைய தெய்வத்தை நாம் வேறு ஒரு காரியத்துடன் ஒப்பிட முடியாது. ஏனென்றால் அவர்தான் தேவன். எசாயா 45:5 கூறுகிறது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. 6 சொல்லுகிறது, சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும் படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடை கட்டினேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதே கர்த்தர் பாருங்க, புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கும் போது கொலோசியர் 1:18 அவரே ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்த முதற்பேறுமானவர். அது மட்டுமல்ல, 20 கொடுக்கிறது, அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கினார் என்று பார்க்கிறோம். இதே தேவன் அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆகவேதான் நாங்கள் பார்க்கிறோம், மனுஷனுடைய இருதயத்திலே தெய்வத்தை தேட வேண்டும் என்ற உணர்வை அவர் வைத்திருந்தார். அவர் தேவ சாயல், நம்மோடு அவர் உறவு கொள்ள விரும்புகிற தேவன். மனிதனை படைத்ததன் நோக்கம் அவனோடு உறவு கொள்ள. ஆகவே மனிதர்கள் அறியாமை இருந்த காலத்திலே, இருளின் காலத்திலே அவர்கள் தங்கள் இஷ்டப்படி தங்கள் விருப்பப்படி தெய்வங்களை உருவாக்கி அதோடு கூட அவர்கள் வணக்கத்தை செலுத்தி கொண்டு நாங்கள் பார்க்கிறோம் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த அறியாமையின் காலங்களை தேவன் என்னவா காணாதவர் போல் இருந்தார். அப்படிப்பட்ட தேவன் இப்பொழுது என்ன விரும்புகிறார்? யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் அவர் கட்டளை கொடுக்கிறார். பார்க்கிறோம், மார்க்கு 1:15 காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி நாம் யாவரும் என்ன செய்ய வேண்டுமா? சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இந்த சுவிசேஷம் ஒவ்வொரு மனிதன், மானிடராக பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இது முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் வேத புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்ப்போமானால், யூதருக்குள்ளே அதிகாரியான ஒரு நிக்கதேமு என்ற ஒருவர் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். அவர் இயேசு என்ன கூறினார் தெரியுமா? இதுக்கு அவர் ஒரு பெரிய அதிகாரி, ஒரு
பெரிய அவன் கர்த்தருடைய கட்டளை நியமங்களை அறிந்தவன். அவருக்கு ஆண்டவர் கூறுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று அங்கே சொல்லுகிறார். என்னவாம்? தேவனுடைய ராஜ்யத்தை நாமல் காண்ப வேண்டும் என்பது அவருடைய முக்கியமாயிருக்கிறது. ஆகவேதான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு திரும்பவுமாக கூறுகிறேன். கடந்த கிழமை நடந்த சுவிசேஷ அந்த மெசேஜ்ல கூட நான் மறுபடியும் பிறப்பதை கூறினேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பரலோக ராஜ்யத்துக்கு மாற்றப்பட வேணுமே ஆனால் அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும், அவனுடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் மனிதர்களாகிய நம்முடைய இருதயமானது எப்படிப்பட்டது என்று பார்ப்போம். வேதம் என்ன கூறுகிறது? எரேமியா 17 அதிகாரம் 9 இவ்விதமாய் கூறுகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அடுத்தது 10 கூறுகிறது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவரமாயிருக்கிறேன் என்று தேவன் கூறுகிறார். பாருங்க, எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை சிந்தித்து பாருங்கள். மனிதர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் பொல்லாததா இருக்கிறதாம், திருக்குள்ளதா இருக்கிறதாம், அதெல்லாம் கேடுள்ளதா இருக்கிறதாம் என்று தேவனுடைய பார்வையிலே கூறுகிறார். ஆகவே அவைகள் என்னவா? மனுஷனை தீட்டுப்படுத்துகிற காரியங்களாய் இருக்கிறது என்று 15, 19 நாம் வாசித்து பார்ப்போமானால், எப்படி எனில் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்ச்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இதன் நிமித்தமாகத்தான் இயேசு அன்று கூறுகிறார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்றார். நாங்கள் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசித்து பார்ப்போமானால், அன்று அதாவது ஆதியாம காலத்திலே 6 அதிகாரம் 5 கூட தேவன் என்ன கூறுகிறார் தெரியுமா? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு மனிதனை குறித்து மிகவும் மனஸ்தாபப்படுகிறதை பார்க்கிறோம். மனிதனை படைத்ததுக்காக கூட அவர் மனஸ்தாபப்படுகிறார். அன்பானவர்களே, இன்றும் கூட நாங்கள் இந்த பூமியை நோக்கி பார்க்குமானால் இந்திய நாட்களிலே அக்கிரமம் பெருகுவதனால் அன்பு தணிந்து போயிற்று என்று பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமே ஆனால், மேலும் கடைசி நாட்களில் என்று அந்த வார்த்தை தொடங்குகிறது. அது கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. உண்மையாகவே இந்த நாட்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்று குடும்பங்களில் அன்பில்லாதவர்களாயும் அவர்கள் இணங்காதவர்களாயும் மற்றும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் வாழ்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தை சுற்றி பார்ப்போமானால் நாங்கள் அவிதமான காரியங்களை அடிக்கடி நாங்கள் இந்த மீடியாக்களிலும் செய்திகளிலும் நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அன்பின் தேவ ஜனங்களை கவனியுங்கள். நாம் தற்போது இந்த காலம் மிகவும் கொடிய காலமாய் இருக்கிறது. ஏனென்றால் நீங்க செய்திகளை கேட்கும் போது அடிக்கடி நாங்கள் மரணங்கள், வாலிபர்களுடைய மரணங்கள் இந்த நாட்களிலே அதிகமாக நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே தற்கொலைகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அது மட்டுமல்ல, கொலைகளை கேள்விப்படுகிறோம். அப்ப பூமியிலே பார்க்கிறோம், இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலநிலை கூடாக, சூழ்நிலைகளுக்கு கூடாக இந்த பூமியான ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாம் இந்த பூமியான இந்த இருள் சூழ்கின்ற இந்த சூழ்நிலைகளிலே நாம் எப்படி வெற்றியோடு வாழ வேண்டும், எப்படி நாம் விடுதலையோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ முடியும் என்பதை இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையும் ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கையும் அளிக்கும்படிக்குத்தான் இங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்கு அளித்து நம்மை புதிர் சிருஷ்டியாக நம்மை மாற்ற விரும்புகிறார். அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற
புதியவர்களாய் இருப்பீர்கள் என்றால், இன்றுதான் இந்த நற்செய்தியை கேட்கிறீர்கள் என்றால் தீர்மானியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் சகலவற்றிலும் இருந்து நீங்க வெற்றியோடு, ஆறுதலாக, சமாதானமாக, சந்தோஷமாக எப்படி வாழ முடியும் என்றால், இயேசு கிறிஸ்து ஜீவனை அளித்து நம்மளை புதிர் சிருஷ்டியாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவரிடத்திலிருந்து நீங்க ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளலாம். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:9 இவ்விதமாய் கூறுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் இருதயத்திலே உன் வாயிலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். எப்படியாம் நமக்கு ரட்சிப்பு எப்படி வருகிறதாம்? இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எவ்விதத்தாராய் இருந்தாலும், நீங்கள் அறியாதவர்களாய் இருந்தாலும், இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு நற்செய்தி கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அது மட்டுமில்ல, இந்த உலகத்தில் காண்கிற இந்த பொல்லாத கடைசி கால இந்த அடையாளங்களை நாங்கள் பார்க்கிறோமே, இந்த பொல்லாத காரியங்களில் இருந்து, இந்த பயப்படுத்துகிற காரியங்களில் இருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவான தம் கரங்களை நீட்டி அழைக்கிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நீ அவரை மரித்தோரில் இருந்து அவரை எழுப்பினார் என்று விசுவாசிக்கும் போது உன் இருதயத்திலே நீ விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்களை புதிர் சிருஷ்டியாக அவர் மாற்றுவார். பழைய மனிதன் ஒளிந்து போவான், நாம் புதிய சிருஷ்டியாக மாற்றிக்கொள்ளப்பட முடியும். அச்செய்தியைத்தான் இயேசு கிறிஸ்து உடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்படியாக நான் இந்த நேரத்திலே உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த புதிய செய்தி, இந்த இன்றைக்குத்தான் இந்த செய்தியை கேட்கிறீர்கள் என்றால் உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் பேசும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நீங்கள் சில வேளை யோசிக்கலாம், நான் அப்படி என்ன பெரிய கொலை செய்தேனா, அப்படி என்ன நான் விபச்சாரம் செய்தேனா என்று கூட சிந்திக்கலாம். அப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ராஜாவாகிய தாவீது எல்லோருக்கும் தெரிந்த சங்கீதத்திலே அவர் விதமாய் 139 சங்கீதம் 23 அவர் எப்படி சொல்லுகிறார்? அந்த ராஜாவே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று கூறுகிறார். இவ்விதமாய் நாமும் கூறும் பொழுது நிச்சயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே பிரவேசிப்பார். பாருங்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக மாறுவீர்கள். அடுத்ததாக நான் இன்னொரு விடயத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் தேவன் எங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு அவர் எங்களை அழைத்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். ஆகவேதான் இரண்டாவதாக நான் ஒரு வார்த்தையை கூறுகிறேன். நிக்கதேமு ஆண்டவரை சந்தித்த வேளையிலே அந்த அதிகாரிக்கு இயேசு என்ன கூறுகிறார்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஆகவே அன்பின் தேவ ஜனங்களே, கவனியுங்கள். தேவனுடைய மகிமை உள்ள ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆகவேதான் முதலாவதாக நான் கூறினேன், மனம் திரும்பி நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அது முதலாவது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் போக வேண்டுமானால் இந்த உலகத்தின் காரியங்கள், எங்களை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள், எங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற பாவங்கள், பரிசுத்தமற்ற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து நாங்கள் முதலாவது மனம் திரும்பி மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, நாங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 4:24 தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார்.
ஆகவேதான் இந்த ஜலத்தினால் பிறப்பது என்பது நாம் ஒரு அடையாளமாக ஞான ஸ்நானம் எடுப்பது ஆகும். அது என்னவென்றால் ஒருவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடையாளமாக, அதாவது எங்களுடைய பழைய மனுஷன் மரித்து அவன் அடக்கம் பண்ணப்பட்டு அவன் இங்கே திரும்பவும் மறுபடியும் அவன் புதிய மனுஷனாக அவனுடைய ஆவியானது மாற்றப்படுகிறது. அதுதான் அங்கே முழுக்கு ஞானஸ்தானம். இதுக்கு அடையாளமாகத்தான் நாங்கள் முழுக்கு ஞானஸ்தானத்தை எடுக்கிறோம். இதை எடுக்கும் போது தேவன் நம்மை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். முன்பு நான் உங்களுக்கு சொன்னேன், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம். இந்த உலக இந்த வாழ்க்கையிலே பயணத்திலே நாம் சிந்திப்போமானால் இந்த ஆவிக்குரிய ஜீவியம், அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மறுபடி பிறந்து ஞான ஸ்நானம் பெற்று அவருக்குள்ளே புதிய சிருஷ்டியாய் மாறிய நாங்கள் இந்த உலக பயணத்திலே வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த போராட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள, வெற்றி கொண்டு சிறப்பான வாழ்க்கை வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். இன்று நாம் உலகத்திலே நம்முடைய உலக பயண வாழ்க்கையிலே நாம் பார்ப்போமானால், இளம் சமுதாயத்திலே உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு டாக்டராகவோ அல்லது ஒரு சயின்டிஸ்டாகவோ ஒரு மாணவன் பெற விரும்பினால் அவன் என்ன செய்கிறான்? அதற்குரிய அந்த சிலபஸை அவன் தேடி படித்து, அந்த புத்தகங்களை ஆராய்ந்து படித்து, அதற்குரிய நோட்ஸை ஆராய்ந்து கற்றறிந்து எக்ஸாம் எழுதி வெற்றி பெற்று தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வைத்திருக்கிற அந்த கோலை அவர்கள் அடைகிறார்கள். தங்களுடைய லட்சியத்தை அவர்கள் நிறைவேற்றி இறுதியிலே அவர்கள் டாக்டராவோ ஒரு சயின்டிஸ்டாவோ தாங்கள் விரும்பியபடி அங்கே அவர்கள் தங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். அதே போன்றுதான் புதிதாக ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்களை நாங்கள் ஜெயிக்க வேண்டுமே. ஆனால் நம் வாழ்வில் வரும் போராட்டங்கள், சோதனைகளை ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் அனுதினமும் வாசிக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு நாள் அல்ல, நாங்கள் கட்டில வச்சு பைபிளை வச்சு கொண்டு தூங்குவதற்கல்ல, அல்லது எடுத்து முத்தம் கொடுத்துட்டு செல்வதற்கல்ல. இந்த வேத புத்தகம் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும், நம்முடைய இருதயமாகிய பலகையில் எழுதப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த வேத புத்தகத்தை நாங்கள் அனுதினமும் வாசிக்க வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். ஏண்டா அந்த வேத வாக்கியத்தை பற்றி நாங்கள் பார்ப்போமானால் அது தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனுடைய மனுஷர்கள் நாம் தேறினவர்களாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதி உள்ளவர்களாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆகவே நான் நினைக்கிறேன், உங்களுக்கு அநேகருக்கு, கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு தேவனுடைய வார்த்தை எவ்வளவு பிரயோஜனமாயிருந்திருக்கும் என்பது உங்களுடைய அனுபவத்திலிருந்து நீங்க கூற முடியும். ஆகவே அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை நாங்கள் அனுதினமும் தியானிப்பதினால் அன்பின் தேவ ஜனங்களே, நாம் பரிசுத்தமாய் வளரவும், பரிசுத்தமாய் ஆவியை பெற்றுக்கொள்ளவும், நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளவும் ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் கற்பனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்பது அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது பேச்சில் அல்ல, பலத்தில் தான் உள்ளது என்று அங்கே பவுல் அடியான் கூறுகிறார். அப்ப இவைகள் ஆவிக்குரிய மனுஷனாக ஒவ்வொருவனும் பலனடையும்படி இந்த வார்த்தைகள் என்னவாம்? நமக்கு அது ஆவியும் ஜீவனும் ஆயிருக்கிறது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று அந்த வார்த்தையை குறித்து எபிரேய புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு மனுஷனும் இந்த நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் வருகிற பயணத்தில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும், இவன் வியாதியாயிருக்கலாம், அல்லது பலவீனங்களாயிருக்கலாம், சோர்வுகளாயிருக்கலாம், அல்லது பண பிரச்சனையாயிருக்கலாம், பொருளாதார வேலை நெருக்கடிகளாக என்ன காரியமாயிலும் அவற்றை எல்லாம் நாங்கள் எப்படி ஜெயிக்கலாம் என்றால் இந்த வேத புத்தகத்தை வாசிப்பதினாலும் இந்த வசனங்களை நாமல் தியானிப்பதனாலும் அதன் மூலமாக தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுவதினாலும் நாங்கள் ஆண்டவரோடு ஒரு ஐக்கியமுள்ள உறவை வைக்க முடியும்.
இதன் நிமித்தமாக நாங்கள் என்ன செய்கிறோம்? அங்கே பார்ப்போமானால் நாங்கள் கேட்டபடி எங்களுடைய ஜீவியத்திலே மனமாற்றம் மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, எங்களுடைய ஜீவியம் மறுரூபப்படுத்தப்படுகிறது. புதிய மனுஷனாக மாற்றப்பட்டு கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு சொன்னபடி நாங்கள் ஜலத்தினாலும் பிறந்து ஆவியினாலும் பிறந்து அவருடைய வார்த்தையிலே நாங்கள் வளர வேண்டியது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. ஏனென்றால் தேவன், நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், தேவன் நம்மை திட்டமிட்டு தான் படைத்தார். நாம் பார்க்கிறோம், நான் தொடக்கத்திலே கூறியது போல, God is a great planner. அவர் நம்முடைய வாழ்வை அழகாக திட்டமிட்டு எப்படி இந்த பூமியை சிருஷ்டித்து அதில் காண்கிற யாவையும் அழகாக படைத்தாரோ அதே போலதான் அவர் நம்மையும் சிருஷ்டித்தார். ஏன்? நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. ஏனென்றால் நம்மை அவர் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படி அவர் விரும்புகிறார். ஏனென்றால் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி தம்மோடு கூட ஆளுகை செய்யும்படி அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் புதிய சிருஷ்டியாக அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாங்கள் மாறும் பொழுது அவரோடு கூட தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் ஒரு சலாக்கியத்தை நாங்கள் பெறுகிறோம், பிரஜைகளாய் மாறுகிறோம். அது மட்டுமல்ல, ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அவருடைய வார்த்தையிலே நாங்கள் வளரும் போது தேவன் எங்களோடு உறவு கொள்கிறார். மகனே மகளே என்று தேவன் தம்முடைய ஆவியினாலே எங்களை அபிஷேகித்து எங்களை தம்முடைய பிள்ளைகளாகும் சலாக்கியத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். நாங்கள் புத்திரராய் மட்டுமல்ல, பிள்ளைகளால் மட்டுமல்ல, அவர் எங்களை என்ன திட்டமிட்டாராம்? தம்மோடு கூட அந்த பரலோக ராஜ்யத்திலே ஆளுகை செய்யும்படி ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். ஆகவே அன்பானவர்களே, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. இன்றையிலிருந்து நாம் அறிக்கை செய்வோம், நான் சாதாரணமானவன் அல்ல, நான் உலகத்தையே படைத்து சிருஷ்டித்த தேவனுடைய நான் குமாரனாயும் குமாரத்தியாயும் இருக்கிறேன். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய திட்டத்திலே நான் இணைந்து பயணிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னை உம்முடைய ராஜாவும் உம்முடைய ஆசாரியமாய் சொந்த ஜனமாய் என்னை மாற்றுங்க. உம்முடைய ராஜ்யத்திலே நான் வந்து ஆளுகை செய்யும்படி என்னை புதுப்பிங்கன்னு சொல்லி மறுபடியுமாக எங்களை ஆராய்ந்து தேவனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புவிப்போம். ஏனென்றால் அவர் அவருடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்கும் போது நமக்கு அந்த ஆளுகை செய்யும்படியான தகுதியை நாங்கள் பெற வேண்டும். ஆகவேதான் வெளிப்படுத்தல் ஆகமத்திலே நாங்கள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை அன்பானவர்களே ஜாக்கிரதையாக வாசிப்போமாக. நம்மில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மளை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், தேவன் சாதாரணமாய் நம்மை படைக்கவில்லை. நாங்கள் இந்த பூமியை பார்க்கும் போது ஒரு தேவனை அறியாதவன், அதாவது தேவனே இல்லை என்று சொல்லுகிறவன் கூட இந்த பூமியையும் அதன் படைத்த யாவற்றையும் பார்க்கும் போது அங்கே இதை செய்த ஒருவர் இருக்கிறார், இதை படைத்த ஒருவர் இருக்கிறார் என்று அவன் அங்கே உணர்ந்து கொள்ளக்கூடிய விதமாகத்தான் தேவன் இந்த பூமியை வேறு பிரித்து பகுதிகளாக வேறு பிரித்து சகலவற்றை உருவாக்கினார். அன்பார்களே, இதை பார்க்கும்போது நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறேன். இயற்கை காட்சிகளை பார்க்கும்போது, அழகிய மலர்களை பார்க்கும்போது, ஐயோ தேவன் எவ்வளவு அழகாக இவ்வளவற்றையும் சிருஷ்டிக்கிறார். நமக்காக தானே சென்ற காற்று அடிக்கும் போது, கடற்கரையிலே நல்ல சுவாசமாக நல்ல காற்றுகள் குளிர்ந்த தென்றல் அடிக்கும் போது நான் சிந்திப்பதுண்டு, கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர், நமக்காக இவ்வளவு எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் உருவாக்கினார்கள். உயர்ந்த மலையிலே ஏறி சென்று பார்க்கும் போது இந்த உலகம் எவ்வளவு அழகாக படைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு நம்முடைய இறைவன் ஒரு அழகிய சித்திரக்காரனை போல எவ்வளவு அழகாக இந்த நீர்வீழ்ச்சியை உண்டாக்கி இருக்கிறார். அந்த குளிர்ந்த தென்றலை நம்முடைய முகத்திலே படும்போது, அந்த தண்ணீரை எடுத்து நாம் பெருகும் போது, முகத்திலே அடித்து கழுவும் போது தேவனுடைய அந்த அன்பையும் அவருடைய ஸ்பரிசத்தை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட வல்லமையுடைய தேவன், அந்த தேவன் தான் நமக்காக ஜீவனை கொடுத்தார், நமக்காக தன்னுடைய ஜீவனை சிந்தினார். பாருங்கள், ரத்தம் முழுவதும், அவருடைய சரீரத்தில் இருந்த ரத்தம் முழுவதும், ஒரு சொட்டு முழுவதும் ரத்தம் கூட அவருடைய சரீரத்தில் இராதபடி கடைசி ரத்தம் கூட அங்கே பார்க்கிறோம். சிலுவை காட்சியை சிந்தித்து பாருங்கள். அங்கே ஈட்டியினால் குத்தப்படும் பொழுது இறுதியாக தண்ணீரும் ரத்தமும் வந்தது. அன்பானவர்களே, அந்த ரத்தம் யாருக்காக சிந்தப்பட்டது? நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார், நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இன்றைக்கு நீங்கள் என்ன பெரிய விவாதிக்கூடாக போனாலும், என்ன வியாதி கூடாக போனாலும், எப்படிப்பட்ட துன்பத்துக்கூடாக போனாலும், ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, மகனே மகளே, நான் உன்னை ராஜாக்களும் ஆசாரியமாய் ஆக்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அதற்காய் நான் என்னுடைய ஜீவனை கொடுத்தேன். ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் நான் சிந்தினேன். என்னுடைய கடைசி துளி கூட இறுதியாக சிந்தப்பட்டது. மகனே, உன்னிலே அன்பு கூர்ந்து என்னுடைய இரத்தத்தினால் உன்னை கழுவி பாவமர கழுவி அவர் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் அவர் மாற்றும்படியாக அவர் வல்லமையும் மகிமையும் உடையவராயிருக்கிறார். அவருக்கே நாங்கள் கனத்தை செலுத்துவோம். இன்றைக்கு வேத வசனங்களை வாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, தீர்மானிப்போம், கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, கீழ்ப்படிந்து கை கொள்ளவர்களாக எங்களை தேவன் மாற்றுவாராக. அன்பான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்று நாங்கள் தீர்மானிப்போம். ஆண்டவரே, இன்று நான் தீர்மானிக்கிறேன், இந்த வேத வசனங்களை கேட்கிறவராய் மட்டுமல்ல, வாசிக்கிறவனாய் மட்டுமல்ல, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எனக்கு அவிதமாக ஆண்டவரே என்னை ராஜாவும் ஆசாரியர்மாய் மாற்றுங்க. அந்த சலாக்கியம் உம்முடைய தேவனுடைய ராஜ்யத்துக்களே பிரவேசிக்கும்படியாக நான் உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்புக் கொடுப்போம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாற்றி சந்தோஷப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலே ஆண்டவரே, செய்தியை கேட்ட ஒவ்வொரு வாலிபரையும், ஒவ்வொரு பெண்களையும், நாங்கள் தாய்மார்களையும் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பன்மாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வேதனையோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு இந்த உலகத்திலே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் நான் மன்றாடுகிறேன். சுவாமி, உம்முடைய அன்பு அவ்வளவு பெரியதையா, இதை உணர்ந்து கொள்ளும்படி செய்யுங்க. உம்முடைய அன்புக்கு முன்னால் ஆண்டவரே, எங்களுடைய வேதனைகள் எல்லாம் மாத்திரம் சுவாமி, ஆண்டவரே, எங்கள் சரீரத்திலே காணப்படுகிற எல்லா நோவுகளையும் மாற்றி போடுங்க. உம்முடைய உயிர் தெளிந்த வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருடைய சரீரத்திலும் பாய்ந்து தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். அற்புத சுகத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு சாட்சியாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரே, ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கும்படியாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவமாய் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். இந்த வேத வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அனுபவமாய் மாறும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். அப்பா, தீர்மானித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் வாலிப பெண்ணையும் ஆண்டவரே, வாலிபர்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றிக்கொண்டு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாக இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை கூறுங்க. ஆண்டவரே, வாசனத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். அத்தோடு கூட ஆண்டவரே, இந்த ஊழியத்திலே செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீங்க ஆண்டவரை ஆசீர்வதிங்க. குடும்பமாய் ஆண்டவரே, இந்த மகேந்திரன் ஐயாட குடும்பம், அவருடைய சகோதரருடைய குடும்பங்கள் மற்றும் இந்த ஊழியத்திலே இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரே நீ பல்கி பெருகும்படி ஆசீர்வதிங்க. ஐயின் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. சகல சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைத்து அவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக வாஞ்சியோடு ஜெபிக்கிறாரோ அவற்றை எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் உம்முடைய பரத்திலிருந்து பதிலை கொடுத்து ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவது
விடுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்தபடி அவர்களோடு பேசி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். சகல துதி கனம் மகிமை யாவற்றையும் எங்க உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ ஆகிய மீட்பர் ஆகிய உம்முடைய நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.